அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் களத்தை குறித்தது தான். இதில் பலதரப்பட்ட அசாதாரண சூழ்நிலைகள் நிலவி வருகிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இது வாக்களித்த மக்களுடைய உணர்வுகளை கொலை செய்யும் விதமாகத்தான் இன்றைக்கி அரசியல் களம் போயிட்டுருக்கு. இது ஏற்புடையதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா மக்கள் அதாவது ஏகோபித்த மக்களுடைய வாக்குகளை பெற்று தான் ஒரு தனி கட்சியாக 108 இடங்களில் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு தாவேகா கட்சி. அந்த கட்சியை ஆளுநர் முறைப்படி அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கான நேரத்தை குறித்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறுகிறார். இவர்களாக போகும்போதுமே அதை அவர் ஏற்கக்கூடிய மனநிலையில் இல்லை. அது இவர் தனிப்பட்ட முறையில் அவர் அரசியல் சட்டத்திட்டங்களை மாற்றுகிறாரா, இல்லை வேறு யாருக்காகவாவது அவர்களுடைய லாபத்துக்காக அப்படி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இது நமக்கு எந்த திசையின் வழியாக நம்ம பார்த்தாலும், அதாவது எந்த எந்த ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்தாலுமே இது மக்களுடைய உணர்வுகளை கொலை செய்யும் முயற்சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இதுவரை இல்லாத ஒரு தேர்தலை நம்ம இந்த வருஷம் நம்ம சந்திச்சிருந்தோம். பல நாடுகளிலிருந்து மக்கள் தங்களுடைய வாக்குரிமையை முறையே செலுத்தினார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் களம் தான் இது. பல பல வாக்காளர்களுக்கான வாக்குரிமை இருந்தும் அவர்களுக்கு நிராகரிக்கப்பட்டதன் விளைவு என்னன்னா, பேருந்து வசதி இல்லாமல், போக்குவரத்து வசதிகள், ஒரு நிலையான போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படாது, இப்படி பல வாக்குகள் சிதைக்கப்பட்டது. அதையும் நம்ம பார்த்தோம். இதை எல்லாத்தையுமே கடந்து ஒரு கட்சி 234 தொகுதிகளில் போட்டி போடுது. அதில் ஒரு தொகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த தொகுதியின் வேட்பாளர் காணாமல் போகிறார், மறைந்து போகிறார், தொலைந்து போகிறார். எங்கு போனார் என்று யாருக்கும் தெரியாத வகையில் அவர் மர்மமான முறையில் காணாமல் போய்விடுகிறார். ஆக அதில் ஒரு சுயேட்சையை ஆதரிக்கிறோம். ஆனால் அது விட்டு 233 தொகுதிகளில் தாவேகாவினுடைய விசில் சின்னத்தில் வாக்களித்த மக்களுடைய மனநிலையை நீங்கள் எந்த வகையில் புரிஞ்சு வச்சுருக்கீங்க? அவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் எந்த வகையில் புரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு புரியலை. இது பார்த்தீங்கன்னா ஆளுநர் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறாக தான் பார்க்கப்படுது. ஆளுநர் அவருடைய ஒரு தர்மத்திலிருந்து, அதாவது அரசியல் தர்மம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை மீறி செயல்படுகிறார் அப்படிங்கிறது. நான் என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, இப்போது 108 தொகுதிகளில் ஜெயித்த தாவேகாவுக்கு ஒரு தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாததன் விளைவா பதவி பிரமாணம் செய்து வைக்கலை, இருக்கட்டும், அது ஒரு புறம். இப்போது 2 துருவங்களாக இருக்கக்கூடிய, அதாவது இரு வெவ்வேறு கொள்கைகளையும் கருத்துக்களையும் நிலைப்பாட்டையும் கொண்டிருக்கும் 2 துருவங்களான அதிமுகவும் திமுகவும் இதை தாவேகாவை விட குறைந்த தொகுதிகளில் தான் அவங்க இது பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு நீங்கள் இது பண்ணி வைக்கிறதா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? அதாவது பதவி பிரமாணம் கூட்டணி வச்சுக்குங்க, நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. அப்படி ஒரு வேளை நிகழ்ந்தால் அது உண்மையிலேயே மிகவும் மோசமான விளைவுகளை தமிழக மக்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் நிலைநாட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது தமிழகத்துக்கும் அரசியலுக்கும் ரொம்ப பெரிய மோசமான விளைவுகளை கொடுக்கும். அதாவது இந்த ஒரு தேர்தல் மட்டும்தான் இல்லை, அடுத்து நாட்கள் இருக்குது, தேர்தல்கள் வரும். அப்படி கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் மறந்து கூட்டணி வைப்பீங்க அப்படின்னா அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் இனிமே எந்த ஜென்மத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எதிர்கட்சியாக கூட சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய முடியாத அளவுக்கு மக்கள்
சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டாம். அது அரசியல் பெரும் தலைவர்கள், முன்னிருந்த பெரும் தலைவர்களுடைய நற்பெயருக்கும் அல்லது அவர்களுடைய அரசியல் பெயர்களுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறிவிடும். அந்த மாதிரி ஒரு தவறான எண்ணங்களை ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி விட்டுறாதீங்க. வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கறதும் உள்ள இருந்து ஆதரவு கொடுக்கறதும் அது உங்களுடைய விஷயம். இது உங்களால் முடியாது அப்படின்னா ஈஸியாக சொல்லிட்டு போயிடுங்க. ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணட்டும். 234 தொகுதிகள்லையும் எல்லாருமே போட்டி போடுங்க. அதில் எந்த கட்சி அதிக தனிப்பெரும்பான்மையோட வருதோ அவங்க ஆட்சி அமைக்கட்டும். அதை விட்டுட்டு ஒரு இழுபறியாக கொண்டு போகும்போது மக்களுடைய வாக்குக்கான உரிமை இதில் கேவலப்பட்டு நிற்கிது. இது மக்களுடைய உரிமையின் நிமித்தமாகவும் வாக்களிப்பதன் விளைவாகவும் ஒரு அரசியல் கட்சியானது உருவெடுத்து நிற்க ஒரு நிலையில் தவறான ஒரு முன்னோட்டத்தை எடுத்து நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டாம். அதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள். இல்லை இதுவும் வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஒரு கட்டம் இருக்குது. 108 தொகுதிகள்லையுமே ஜெயிச்ச தாவேகாவினர் வாலண்டியராக அவங்க ராஜினாமா பண்ணியாச்சுன்னா அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் வரும். அப்படி 108 தொகுதிகள்லையும் இடைத்தேர்தல் வருதுன்னா நிச்சயமாக எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஹோப் இருக்கும். அப்படி ஒருவேளை அப்படியும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி எதுக்காக மக்களுடைய வரிப்பணங்களை வீணாக்கணும், விரயமாக்கணும்னு நினைக்கிறீங்க? மக்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பில்லை, அவர்களுடைய வரிப்பணத்துக்கும் மதிப்பில்லை. அப்போ தமிழகத்தில் யாருடைய எதுக்கு தான் மதிப்பு இருக்குது? சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சங்கடப்படுத்தும். இது என்னுடைய குமுறல், என்னுடைய தனிப்பட்ட ஒரு நபருடைய ஒரு குமுறல். இதை யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். தவறு இருந்தால் மன்னிச்சுக்குங்க.